ஹைடா ஸ்ட்ராபெரிஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யான்றவங்க அவங்க ப்ரதருக்கு பர்த்டே இன்னைக்கு. ஸோ ஜிக்கு கொஞ்சம் ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யாவோட ப்ரதருக்கு ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஸ்ட்ராபெரிஸ் எல்லா சார்பாகவும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி பர்த்டே. அண்ட் அவங்க கேட்ட மாதிரியே ஜி குக் ஒன் ஷாட் தான். அண்ட் டைட்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க, ரூடு ப்ரொஃபஸர் மாமா. ஸோ நம்ம இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அண்ட் நான் போன வீடியோஸ்லையும் நான் கேட்டிருந்தேன், என்னோடய இன்னொரு சேனலும் இருக்குது, அதையும் இதையும் நான் மர்ஜ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டும் ஒரே சேனல்லையே வேணும், லைக் இப்போது இந்த சேனல்லையே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வீடியோஸும் வேணும் அப்படின்னா, லைக் எப்படின்னா நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஒயன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஸ்டோரிஸும் வேணும்னா ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஓகே அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கடா நம்ம ஸ்ட்ராபெரிஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ யார் அது பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜிமிந்து தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஜங்குக்கு போக பிக்கப் பண்ணிக்கலாம். ஜிமின் ரொம்ப அவசரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜிமினோட அம்மா தான், டி பொறுமையாக சாப்பிட்றா, ஏன்டா இந்த அவசரம், விக்கிக்கு போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ போம்மா, எனக்கு தான் என்னோட பிரச்சனை தெரியும், அங்கே போனால் அந்த சொட்ட மண்டே ப்ரொஃபஸர் திட்டுன்னு திட்டுவான், மாட்டினேன்னு வச்சுக்க அவ்வளோதான், அந்த ஹெச்ஓடி என்னை பொழந்துருவான், ஆல்ரெடி அண்ணன் பையன் என்னை கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பான், இன்றைக்கி நான் லேட்டாக போனேன்னு வச்சுக்க மொத்தமாக என்னை முடிச்சிருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே சும்மா அவனை பற்றி குறை சொல்கிறதுலையே உனக்கு வேலையாக வச்சுருக்கேன், நீ ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன்டா உன்னை திட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படியே உன் தம்பி பையனை சொன்ன உடனே அப்படியே உனக்கு பொத்துட்டு வந்துடணுமே அப்படின்னு அவரும் அவசரமாக சாப்பிட்டு வேகமாக ஓடுறாரு. டேங் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஆறு அடிச்சிட்டே இருக்காரு. டி ஆறு அடிச்சது போதுண்டா, வந்துட்டல சீக்கிரம் ஏறுறா, அவ்வளோதான் மாட்டோன்னு வச்சுக்கவேன், எனக்கு கூட பரவாயில்ல மானே, நீ செத்தடா இன்னைக்கு அப்படின்னு டயாங்கும் ஜிமினும் காலேஜுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காரு. லைக் இன்னும் 2 minutes தான் இருக்குது அவங்க ரீச் ஆகிறதுக்கு காலேஜுக்கு. சீக்கிரம் போட டைம் ஆகுதுடா, எதுக்குடா கத்திட்டு இருக்க, உன்னை யார லேட்டாக எந்திரிக்க சொன்ன, அத்தனை தடவை படிச்சு சொன்னேன் கேட்டியாடா, இப்போ பாரு உன்னால நானும் சேர்ந்து மாட்டேன், 2 நிமிஷம் தான் இருக்கு, எப்படிடா போக முடியும், பொத்திக்கிட்டு வா அப்படின்னு டேங்கோ திட்டிக்கிட்டே ஓட்டுறாங்க. கண்டிப்பாக 2 minutes போய் சேரவே முடியாது, ஏன்னா அது ஒரு 10 minutes 15 minutes ட்ராவலு, ஸ்பீடாக போனாலும் 2 நிமிஷத்தில் போய் சேர முடியாது, லேட்டாக தான் போகிறாங்க. பைக்கை லைக் காலேஜ் பின்னாடி போய் சேஃபாக ஒரு இடத்துல மறைவாக நிறுத்தி வச்சுட்டு, டே மச்சான் நான் உன்னை மேலே ஏற்றி விடுறேன், நீ அங்கே போயிரு, அதுக்கப்புறமா நீ கை கொடு, நான் மேலே ஏறிக்கிறேன் அப்படின்னு டேங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. செர்ரா சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஏறுறாரு. டேங்கோ தூக்கி விடுறாங்களா, ஜிமின் இந்த பக்கம் மேலே செவத்தில் ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்புறம் டேங்க்கு கை கொடுக்குறாரு, கை கொடுத்து இப்போ 2 பேருமே மேலே உட்காந்துட்ருக்காங்க செவத்தில். எப்படியோ மேலே வந்துட்டோம்டா, இப்போ இப்படியே குதிச்சு நம்ம ரகசியமாக எப்போவுமே போகிற மாதிரி போயிடலாண்டா. ஆமாம், இப்போ மட்டும் வாய்க்கிலேயே பேசு, சீக்கிரமாக எந்திரிச்சு தொலைனா பண்ணி தொலைறியாடா எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டே கீழே குதிச்சு போகிறாங்க. போனால் அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு, அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜங்கு தான். எவன்டா அது நடுவுக்குள்ள செவுத்த வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கு ஐயோ போச்சு எவன்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சனோ அவன்கிட்டயே மாட்டிக்கிட்டேனேன்னு ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ இப்போ டேங்கு, ஐயோ இந்த கோழி குஞ்சு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டானே சார். டேங் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு பேச ஜங்கு கிட்ட. சார் நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இந்த மாதிரி பண்ணவே வேண்டாம் அப்படின்னு, ஆனால் இவன் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை சார்.
யாரா பாத்திர போகிறா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சார் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் சார் அப்படின்னு டேங் இன்னசென்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஜிமினா அட்ட பாவி கரடை பயலே, ஏற்கனவே இவன் சும்மா ஆடுவான், இப்போ நீ இன்னும் வேற அவனை ஏற்றி விட்றியாடா அப்படின்னு அவர் வந்து ஜிமின் டேங்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேங் நீ கிளாஸுக்கு போ. ஜங்குக் தான் சொல்கிறாரு. ஓகே சார் ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்களா சார், நான் கிளாஸுக்கு போய்ட்றேன் சார் அப்படின்னு டேங் அங்கேருந்து ஓதுன்னு ஓடிடுறாரு. டி விட்டுட்டு போகாதடான்னு ஜிம்மின் வேறு மனசுக்குள்ளேயே டேங்கை கூப்பிட்டுட்ருக்காரு. டேங்கை திரும்பி பார்த்து, சாரிடா மச்சான், இன்றைக்கி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நல்லா என்ஜாய் அப்படின்னு அவரும் வந்து திரும்பி பார்த்து லுக்லேயே சொல்லிவிட்டு ஓடி போயிடுறாரு. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா ஜிமின்? நீ என்ன சின்ன கை குழந்தையா? அறிவில்லை உனக்கு? நீ என்ன குழந்தையா? எந்திரி ஜிமின்னு வந்து எழுப்பி விட்றதுக்கு காலேஜ் படிக்கிறது தெரியுதுல்ல, சீக்கிரமாக எந்திரிக்கணுன்ற அறிவு பேசிக் சென்ஸ் கூடவா உனக்கு இருக்காது? எல்லாம் உங்கள் அப்பனை சொல்லணும். நல்லா வந்து செல்ல பையன் சொல்லிட்டு நல்லா செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சுருக்கேன் உங்கள் அப்பங்காரன். இதை பாருங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், என் அப்பாவை எதாவது சொன்னீங்கன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவ அப்படியே வந்து ஜங்குக்கு முன்னாடி வராரு. ஜிமினுக்கா அப்படியே உடம்பெல்லாம் சிவராகுது. இதை பாருங்கள், இது இப்போ பக்கத்தில் வரீங்க. வருவேண்டா, என்ன பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு வந்து அந்த செவத்துலேயே வந்து ஜிமினை லாக் பண்ணிடுறாரு நம்ம ஜங்குக்கு. தம்மா தொண்டு இருந்துக்கிட்டு கிரிமினலாக யோசிக்கிற, மெயின் டோர்லேருந்து கேட்டு வழியாக வந்த மாட்டிக்குவோன்ட்டு செவுத்தேறி குதிக்கிறியா? உன் அம்மா கிட்ட சொல்லிட்டா? சொன்னால் என்ன ஆகுன்னு தெரியும்ல? கண்டிப்பாக ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் வந்து தொடப்பக்கட்டையாலேயே நல்லா பிஞ்சு போகிற அளவுக்கு அடிப்பாங்கன்ட்டு தெரியும். பப்பி ஐஸோட வந்து ஜங்குக்கு நம்ம ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிமின் இந்த மாதிரி பப்பி ஐஸோட பார்க்குறத வந்து ஜங்குக்கு, ஐயோ இந்த மாதிரி பார்த்து என்னை கவுக்குறானே அப்படின்ட்டு அவர். பட் ஆனால் இந்த தடவை அவனை இந்த மாதிரி வந்து மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். ஜிமினுக்கா இந்த மாதிரி பார்த்தா கண்டிப்பாக அவன் என்ன விட்டுருவான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பப்பீஸில் பார்த்துக்கிட்டே இருக்கார். என்னடா இந்த மாதிரி பார்த்தா நான் உன்னை விட்டுருவேன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக உன்னை விட்டவே மாட்டேன்டா. இன்றைக்கி வந்து உன் அம்மா கிட்ட நீ காலேஜில் என்னென்னலாம் பண்ணுற அப்படின்றத சொல்கிறேன் பாரு. மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் மாமா, என்னை துவச்சி எடுத்துருவாங்க மாமா. இருந்துட்டு போகுதுடா, நல்லா வாங்கி கட்டிக்கோ, அப்போ தான் நீலாம் வந்து கொஞ்சமாச்சும் மாறுவ, இல்லைன்னு வச்சுக்கவேன் இதே மாதிரியே தான் திரிஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னமும் வந்து ஜங்குக்கு ஜிமினை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஜிமினும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. லிப்ஸை பவுட் பண்ணிட்டு அந்த ஜிமின் பவுட் பண்ணுறது ஜங்குக்கா ஐயோ கிஸ் பண்ணுன்ட்டு இருக்கு, அந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்லேயே வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிமினை வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னமும் பவுட் பண்ணிட்டே தான் இருக்காரா? ஜங்குக்கால முடியலை. அந்த பவுட் பண்ணுற ஜிமினோட அந்த பவுட் பண்ணுற லிப்ஸ் அப்படியே வந்து ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸால் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கா என்னடா பண்ணுறான் இவன், ஐயோ ஏதோ ஒன்று பண்ண போகிறான் போலையே அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த லிப்ஸ் வழியாகவே தான் பேசிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கு வந்து அந்த அவரோட மவுத் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிட்டே இருக்காரு ஜிமினோடதை. மாமா என்ன மாமா பண்ணுற, விடு மாமா அப்படின்னு வந்து அவர் அந்த லிப்ஸ் அப்படியே பேச ஜங்குக்கா இன்னமும் ரொம்ப இதாகுது. அவர் அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த லிப்ஸை பார்த்துக்கிட்டே தான், ஐயோ போச்சு, இவன் முன்னாடி பவுட் பண்ணதா தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஜங்குக்கு ஒரு ரஃப்பான கிஸ்ஸு. அந்த கிஸ் அப்படியே ஒரு 5 minutes போகுது. அதுக்கப்புறமா தான் ஜங்குக்கு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஜிமினால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியலை. அவர் அவ்வளோ டீப் இப்போ ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஜங்குக் தான், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஏன் முன்னாடி இந்த மாதிரி பவுட் பண்ணாத அப்படின்ட்டு, ஏன்டா திரும்ப
பவுட் பண்ணி பண்ணி என்னை மூடாக்கிட்டே இருக்க. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியவே புரியாதாடா? அந்த லிப்ஸ் இன்னமும் அதை ஸ்குவிஷ் பண்ணிட்டே தான் பேசிக்கிட்டே இருக்காரு ஜிமினுக்கா. பப்பி வயசில் ஒரு பார்க்குறாரு, டே என்னை விட்டுடுறா, நான் ஓடி போயிடுறேன்டா, இனிமேல் பண்ணவே மாட்டேன்டா, அந்த மாதிரி நம்ம ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளோ நாள் தான்டா கண்ட்ரோல்டாக இருக்கிறது, நீ காலேஜ் முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நீ விட மாட்டேன்ற, அவனை இன்றைக்கே வச்சு முடிச்சிடுறான் உன்னைய அப்படின்னு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அவரோட கேபினுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, விட்டுரு மாமா, நான் இனிமேல் பவுட்டே பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ் 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 என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜங்கு காதில் எதுவுமே விழலை. அவரோட கேபினுக்கும் ரீச் ஆகி உள்ளார போய் ஜிமினியும் உள்ளார இழுத்து கதவை மூடி லாக் பண்ணிட்டு அந்த டோர்லேயே பின் பண்ணிடுறாரு ஜிமினை. அங்கே இப்போ பவுட் பண்ணி பார்க்கலாம். மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, என்னை விட்டுருமாமா, நான் ஓடி போயிடுறேன் மாமா. அதெல்லாம் நீயே பவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அந்த பப்பி ஐஸு, இந்த பவுட்லி லிப்ஸு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பண்ணாதன்ட்டு. ஆனால் நீ கேட்குறியா? இப்போ நான் மட்டும் ஏன்டா கேட்கணும்? சொல்லு, ஏன் கேட்கணும் அப்படின்னு அப்படியே ஜிமினோட ஷர்ட்டுக்குள்ளார ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் போய் அப்படியே ரப் பண்ணுறாரு. மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. வேண்டான்னு நீ சொல்லக்கூடாதுடா, அதெல்லாம் நீ ஆரம்பத்துலேயே அமைதியோட கொடுக்கமாக இருந்திருந்த நானே போன்னு விட்டுருப்பேன், ஆனால் நீ அதை பண்ணலையடா அப்படின்னு அவர் அப்படியே ஒவ்வொரு பட்டனாக ஜிமினோட ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா கழட்டிக்கிட்டே இருக்காரு. மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, தப்பு மாமா. தப்பு இல்லைடா, தப்பே இல்லை, எப்படியும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்புறம் என்னடா அப்படின்னு அப்படியே ஒரு அந்த கேபின்லேயே தரமாக வச்சு செய்கிறாரு நம்ம ஜங்குக்கு. அவர் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் அங்கே கோச்சில் தான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அவருக்கு செம்ம பெயினாக இருக்குது. ஜங்குக்கு இது அன்எக்ஸ்பெக்டட் தான், இந்த மாதிரி பண்ணுவோன்ட்டு அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் ஏன்னா கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போது 2 பேருமே பக்கத்தில் தான் படுத்துட்ருக்காங்க அந்த சோஃபாவில். ஏன் மாமா இப்படி பண்ணா, எனக்கு வலிக்குது தெரியுமா, நான் என்னடா பண்ணுறது, நீ இவ்வளோ க்யூட்டாக பண்ணும்போது எனக்கு அப்படியே மூடு ஏற்றுறடா, நான் என்னடா பண்ணுறது சொல்லு. சி பொறுக்கி. ஆமாம், நான் பொறுக்கி தான், உனக்கு மட்டும்தான்டா இந்த மாதிரிலாம் அப்படின்னு அவர் அப்படியே பேசிகிட்ருக்காரு. எனக்கு டயர்டாக இருக்குது தெரியுமா, சரி தூங்குடா, நீ ஒன்று யாரா எந்திரிச்சிட்ருக்க சொன்னா, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அங்கேயே படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு அவரோட ஒர்க்கு கிளாஸுக்கு போகிற வேலைலாம் இருக்குது. ஸோ அவர்லாம் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜிமினுக்கும் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸுக்கு கிளம்ப எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. ஜிமின் அங்கே தான் ரெஸ்ட்டு எடுத்துகிட்ருக்காரு அவரோட ஜங்கு கூட ரூமில் தான். டேயாங்கா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, இன்னும் என் மச்சான் வரவே இல்லையே, இப்போது லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். பேசாமல் ஃபோன் பண்ணி பார்ப்போமா, ஃபோன் பண்ணி பார்த்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு அவரும் கால் எடுத்து நம்ம ஜிமினுக்கு தான் அடிக்கிறாரு. ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருந்ததில் அது கேட்கவே இல்லை. அவர் கண்டினியூஸாக நம்ம டேங்க ரிங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறமா ரொம்ப ரிங்கு போனதுக்கப்புறமா தான் ஜிமின் அவரோட மொபைலை எடுத்து, அதுவும் தூக்கத்துலேயே எடுத்து ஆன் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ டே மச்சான், எங்கடா இருக்க, என்னடா ஆச்சு, இன்னும் உசுரோட தான்டா இருக்கியா அப்படின்னு கத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. டீ ஏன்டா கத்துற, நானும் செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணுற, எது டயர்டாக இருக்கியா, என்னடா மச்சான் உன் மாமா ஒன்று நல்லா வச்சு செஞ்சிட்டான் போல, என்னடா நடந்துச்சு, பனிஷ்மெண்ட் ஹெவி போல, டே நீ வேற ஏன்டா என்னை கூட்டிகிட்டு போடா, எங்கடா இருக்க சொல்கிறா, உடனே வரேன், ஜங்கு கூட கேபினில் தாண்டா இருக்கேன், சீக்கிரமாக வாடா. ஏதி அவர் கேபினா, டே நான்லாம் வரமாட்டேன், வந்தா வச்சுக்கோ, அவ்வளோதான், சேர்த்து எனக்கும் பனிஷ்மெண்ட்டு தான், டே வாடா, அவன் இல்லைடா, தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு போடா, சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் உள்ளார நம்ம ஜங்கு கூட கேபினுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார பார்த்தா தட்டு மாதிரி ஜிமின் எந்திரிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. டே மச்சான்
என்னடா ஆச்சு உனக்கு? வச்சு வெளுத்துட்டாரு போலையே, அடி ரொம்ப பலமோ? அட நீ வேற ஏன்டா? அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா, ஆனால் அவன் வேற பண்ணிட்டான்டா. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாண்டா, மேட்ரு பண்ணிட்டான்டா. என்னடா சொல்கிற? டேய் என்னடா? ஆமாண்டா, அவன் எத்தனையோ தடவை சொன்னானா அவன் முன்னாடி பவுட் பண்ணாதன்ட்டு. ஆனால் நான் வந்து அதை பண்ண அவன் விட்டுருவான் அப்படின்னு நினச்சி நான் பண்ணனா. அப்புறம் அவன் என்னை விடலை. அப்புறம் எனக்குள்ளார தாண்டா விட்டான். ஐயோ, அப்போ எல்லாமே முடிஞ்சா மச்சான்? ஆமாடா, என்னை கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து நம்ம டேங்கிட்ட கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேங்கும் சரி சரி மச்சான், வா மச்சான், நல்லா என்ஜாய் பண்ண போல. அடங்கொப்பமானு டேய், வெளுத்துருவேன்டா உன்னைய, மூட்டு கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கு கிட்ட நம்ம ஜிமினுக்கு திட்டிகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஜிமினை தூக்கிடுறாரு. ஜிமினால் தான் நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிரைடல் சைடில் தூக்கிட்டாரு. டே என்னடா பண்ணுற, மூட்டு வாடா, சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் பண்ண, இது ஒன்று தாண்டா வழி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட பேகு ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஜங்குக்கு வந்து பார்த்தா எங்கே போனான் இவன் ஜிமினு? இங்கே தானே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஆனால் ஜிமின் எடுக்கவே இல்லை, ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சிட்றாரு. இவனுக்கு இருடாடு, இவனை வீட்டில் வந்து பார்த்துக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. டேங்கும் வந்து ஜிமின் அவரை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவரை சேஃபாக அவரோட ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜங்குக்கும் வந்து அவரும் காலேஜ்லேருந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போது ஜிமினோட வீட்டுக்கு தான் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. ஜிமினும் அவரும் வந்து நல்லா செம்மையாக சூட தண்ணியில் குளிச்சுட்டு இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அவரும் வந்து ரெடி ஆகிட்டு கீழே வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸை ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமினோட அம்மா ஜிமினுக்கு ஸ்நாக்ஸ் ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் ஜங்குக்கு வராரு. சின்ன கை குழந்த ஃபீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டே வராரு. என்ன அத்தை, இவன் என்ன கை குழந்தையா, உட்காந்து ஊட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்து உட்காடுறாரு. ஜிமினுக்கோ அப்படியே அள்ளுட்டுருச்சு. ஐயையோ வந்துட்டானே, என்னென்னத்தான் சொல்லி தொலைய போகிறானோ அப்படின்னு அவருக்கு அப்படியே அப்படியே டென்ஷன் ஆகி வேர்த்து கொட்டுது. என்ன ஜங்குக்கா வந்ததும் வந்து இப்படி சொல்லிகிட்ருக்க? என் பையன் ஊட்டுறேன். ஆமாம், அப்படியே அவன் கை குழந்த பாரு, ஊட்டுறதுக்கு எருமை மாடு மாதிரி தானே வளர்ந்துருக்கான். நீ இப்படி செல்லம் கொடுக்கறதுனால தான் வந்து நீயும் சரி மாமாவும் சரி இப்படி செல்லம் கொடுக்கறதுனால தான் இவன் வந்து இந்த மாதிரி இருக்கான். என்னடா ஆச்சு, என்னடா என்ன பண்ணான் உன் பையன்? காலையில் என்ன தெரியுமா பண்ணா? அம்மா என்னம்மா நீ? மாமா வந்திருக்காரு, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம இருக்க. போம்மா, போய் கொண்டு வாம்மா. டே நீ இருறா ஜங்குக், நீ ஏதோ சொல்ல வந்தல அதை சொல்லு. அதான்க்கா, அதான் அத்தை, அது என்ன அப்படின்னா, அம்மா என்னம்மா நீ, மாமா எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்காரு, இப்போ துருவி கேள்வியாக கேட்டுட்ருக்க. ஏய் அடங்குடா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. உடனே ஜிமினும் வாயை மூடிக்கிறாரு. போச்சு இன்னைக்கு நான் நல்லா செத்தேன் அப்படின்ட்டு. காலையில் காலேஜுக்கு லேட்டாக வந்துட்டு என்ன பண்ணான்னு தெரியுமா உன் புள்ள? என்னடா பண்ணா? செவரேறி குதிச்சு யாருக்கும் தெரியாமல் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு செவரேறி குதிச்சு உள்ளார வரான். இவன் தான் வந்து இவன் கெடுக்கிறது இல்லாமல் அந்த டேங்கும் சேர்த்து இவன் தான் கெடுக்கிறான் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட்டை சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, உன் பையன் அப்படியே வந்து படிப்பில் எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வச்ச மார்க் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. அதெல்லாம் பார்த்து ரொம்ப கம்மியாக தான் ஜிம்மின்னு எடுத்திருக்காரு. அவருக்கா அவங்க அம்மாவுக்கு செமக்கம் வருது. இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா அடின்னு அடிக்கிறாங்க அவங்க அம்மா, திட்டுறது அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கா செம்ம ஹாப்பியாக வந்து உட்காந்து பார்த்துட்டு அங்கே ஜிமினுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்த ஸ்நாக்ஸை எடுத்து அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. அம்மா அடிக்காதம்மா, என்னை பார்த்தா பாவமாக இல்லையாம்மா? நீ எல்லாம் பாவமே இல்லைடா, பாவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுன்னு திட்டி அடித்ததுக்கப்புறமா அவங்க வந்து அப்படியே உட்காடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது, இதுக்கு எதாவது பண்ணியே ஆகணும். ஆமாம் அத்தை, இதை பண்ணியே ஆகணும். பேசாமல் இவனுக்கு நானே வந்து வீட்டில் டியூஷன் எடுத்துறதா
அப்படின்ட்டு அவர் வந்து ஜங்குக்கு சொல்கிறார். ஜிமினுக்கா ஐயோ தனியாக மாட்டினான், ஏற்கனவே வச்சு செஞ்சானே, இன்னும் என்னென்னலாம் பண்ணுவானோ அப்படின்னு அவருக்கு வேற. அதுவும் கரெக்டு தான்டா ஜங்குக்கா, நீ ஒன்று பண்ணு, எப்படியும் வந்து நீ ஃப்யூச்சரில் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, அது ஏன் வந்து நீ நம்ம ஒரு வாரத்துலேயும் இவனுக்கு கல்யாணம் வச்சு நீ உன் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் டெய்லி படிக்க வச்சுட்டே இரு, அப்போ தான் இவ்வளோ திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கா ஷாக்குமா, என்னம்மா நீ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? ஏய் நீ சும்மாடுறா, நானும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஒத்துக்கிட்டியோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிற, ஒழுங்கா அப்போ தான் நீ படிப்ப, ஒழுங்காக இருப்படா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்பாலாம் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். உங்கள் அப்பா நான் எப்படி ஓகே சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ மேரேஜுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜங்குக்கும் ஜிமினப்பா ஸ்மோக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. எல்லாம் ஒன்றால் தாண்டா, ஏண்டா இப்படி என்ன போச்சு, நான் செத்தேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு கோவமாக ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு டேங்க்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன மச்சான் சொல்கிறா, அப்போ 1 வீக்கில் உனக்கு மேரேஜ் செம்ம ஜாலி தான், போ இனிமேல் டெய்லியும் வந்து மஜா தான் இல்லை, ஓய் மூடுறா, நானே இங்கே செம்ம கண்டில் இருக்கேன், நீ வேற இன்னும் அதில் ஏற்றி விட்றியா நீ, நான் என்ன மச்சான் பண்ணுறது, நீ ஒழுங்காக படிச்சிருந்தனா இந்த நிலமை உனக்கு வந்திருக்குமா, நான் அப்போவே சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கல, அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு திரிஞ்சிட்டு இருந்த நீ, நான் அப்போவே சொன்னேன், டே ஒழுங்காக படுறா, இல்லைன்னா உன் மாவனிக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடா அப்படின்ட்டு நான் சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கல, இப்போது நல்லா என்ஜாய் பண்ணுடா மச்சான், அப்புறம் நான் என் ஆள் கூட இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணுறாரு. டி இவெல்லாம் ஒரு சோல்மெட்டுச்சா அப்படின்ட்டு ஒரு 1 வீக்கும் வந்து லைக் இந்த மாதிரி ஸ்கிப் ஆகிடுச்சு. இன்றைக்கி மேரேஜும் முடிஞ்சிருச்சு. டேங்கு வந்து இப்போ ஜிமின் கூட தான் இருப்பார். ஜிமினுக்கா அவ்வளோ இதாக இருக்குது, கவலைப்படாத மச்சான், எல்லாம் நல்லபடியாக மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு வேற செம்ம மஜா தான், அப்படியே என்ஜாய் தான். என்ன மச்சான் சும்மாடுறா, நீ வேற ஏன்டா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்கேன், நானே எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பார்த்துட்ருக்கேன். எஸ்கேப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மச்சான், நீ அந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கவே, உன் மாமாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், சும்மாவே வந்து ஒன்று வச்சு செய்வான், நீ இதுக்கு மட்டும் முயற்சி பண்ணன்னு வச்சுக்கவேன், சும்மா இருப்பான் நீ நினைக்கிற, செத்துருவ நீ. ஐயோ ஆமாடா, ஐயோ இதை மறந்தே போயிட்டேனிடா, போச்சுடா, இப்போ என்னடா பண்ணுறது, ஏதோ ஐடியா கொடுறா. ஒரு ஐடியாவும் இல்லை மச்சான், என்ன நடக்குதோ அதை கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அது ஒன்று தான் மச்சான். அப்புறம் எனக்கு டைம் ஆச்சு, நான் வட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஐயோ அவரும் வந்து இப்போ ஜங்கு கூட ரூமில் தான் இருக்கார். நைட்டும் ஆகுது, அவருக்கு அப்படியே டைம் போக 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 அவ்வளோ வந்து இதாக இருக்குது. ஜங்குக்கும் வந்து ரூமுக்கு வராரு. ஜிமினா சரி நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளார வந்து ரூமை லாக் பண்ணிட்டு பெட்டுக்கு தான் வராரு. அச்சோ ரொம்ப டயர்டாக இருக்கான் போலையே, சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேருந்து போயிடுறாரு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. சபாடா போயிட்டான், இனி எப்படியும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வருவோம், நம்ம நல்லா ஜாலியாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூங்குறாரு. ஜங்குக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோட தான் வெளில வராரு. என்கிட்டயே உன் நடிப்பெல்லாம் காட்டுறல மௌனை, இன்னைக்கு நீ என்ன கதி ஆகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு செம்மையா ஜிமினை வந்து கதற விடுறாரு. ஜிமின் வந்து இந்த மாதிரி அவன் தூங்கிட்டான் விட்டுருவான் தான் நினச்சிருப்பாரு. பட் ஆனால் ஜங்குக்கா விடுவார் கண்டிப்பாக இல்லை. அப்படி தான் வந்து அந்த நைட்டு ஃபுல்லும் ரொம்ப பேஷனேட்டாக வந்து போகுது. ஜங்குக்கு கிட்ட ஜிமின் எத்தனையோ தடவை சொல்லியிருந்திருப்பாரு, வேண்டாம் வேண்டாம் வலிக்குது ப்ளீஸ், போதும் மாமா, மாமா போதும் மாமா, சும்மாறா, என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுறல நீயே, அதுக்கு பனிஷ்மெண்ட் தர வேண்டாம் அப்படின்னு அவர் அவ்வளோ வந்து பேஷனேட்டாக ரஃப்பாக போகுது. அந்த நைட்டு ஃபுல்லாக வச்சு ஜிமினை முடிச்சிட்றாரு. ஜிமின் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. அண்ட் இது இப்படியே தான் வந்து அவரோட லைஃப் போய்கிட்டே இருக்கு. ஜிமினும் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் வந்து தப்பாக பண்ணால் பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதுவும் நடக்குது, பனிஷ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஜிமினும் வந்து இது
இதுக்காகவே இவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் வந்து காலேஜ்லேயே வந்து டாப்பராக வராரு. டேங்கும் வந்து அதே மாதிரியே வந்து 2 பேருமே நல்லா படித்து காலேஜ்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினோட அம்மாவுக்கும் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஜிமின் வந்து இந்த மாதிரி அவர் நியூஸை சொல்லறதுக்கு வந்து வந்திருப்பார் அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு. அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அன்றைக்கி நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்குது, அதனால தான் நீ இந்த மாதிரி படித்து காலேஜ்லேயே நல்ல பையனாக வந்து வந்திருக்க அப்படின்ட்டு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. நான் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். தம்பி பையன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்பா என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் நான் வந்து ஏன் தம்பி பையன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து ஜிமினோட அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க தம்பி வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் ஜிமினோட வந்து ஜங்குக்கு வந்து ஏஜ் அதிகம் தான். ஸோ அதனால தான் தம்பி பையன் அப்படின்ட்டு வந்து நான் சொன்னேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், தம்பி பையன் எப்படி வந்து ஜங்குக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதுதான் நான் இப்போ கிளாரிஃபையும் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டா ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொன்றும் சொல்லியிருந்தால லைக் இதுலேயே வந்து பிஎல் இல்லாமல் ஒயன் கேரக்டர்ஸும் இருக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் வேணும்னா ஆமாம் வேணும் ஓகே இந்த மாதிரி கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அந்த ஐஸ்வர்யாவோட பிரதருக்கு ஹாப்பி பர்த்டே. பாய்.